அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வக்ஃப் ஒழிப்பு சட்டத்தை ரத்து செய்ய கூறி மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சி நடத்தும் எழுச்சி பேரணி மற்றும் மாநாடு. இடம் மதுரை. புதுமடம். மக்களுக்கு மிகவும் நன்றாக தெரிந்த திடல் கவுஸ் திடல். இன்ஷா அல்லாஹ் ஜூலை 6, 2025 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 3 மணி. வக்ஃப் உரிமை காத்திட, அரசியல் அதிகாரம் மீட்டிட மதுரை மண்ணில் அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம். ஏன் இந்த பேரணி மற்றும் மாநாடு? இந்த நியாயங்களை எண்ணி பார்த்திடுவீர் பொதுமக்களே. வக்ஃப் திருத்த சட்டம் திரும்ப பெற வேண்டும். அரசியல் அதிகாரத்தில் முஸ்லிம்களுக்கு உரிய பங்கு தர வேண்டும். காரணம், இந்திய போராட்டத்தில் அதிக பங்கு வகித்தது முஸ்லிம்கள் தான் என்பது அரசுக்கும் தெரியும், இந்திய பொதுமக்களுக்கும் தெரியும். வக்ஃப் திருத்த சட்டம் என்ற வன் கொடுமை. வக்ஃப் திருத்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம் அளித்துள்ள அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. பள்ளிவாசல்கள், தர்காக்கள், மதர்சாக்கள், அடக்கஸ்தலங்கள் உள்ளிட்ட வக்ஃப் சொத்துக்களை சூறையாடும் நோக்கில் இயற்றப்பட்டுள்ளது. ஒரு தனிநபர் தனக்கு அறிமுகம் இல்லாதவருக்கு காலந்தோறும் உதவிடும் ஒரு புரட்சிகர சமூக நல்வாழ்வு திட்டமாக நபிகளார் அறிமுகப்படுத்திய வக்ஃப் முறைமையை சிதைக்கும் பாஜகவின் பாசிச திட்டமே வக்ஃப் திருத்த சட்டம் ஆகும். ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் திருத்த சட்டம் என்ற பெயரிலான நாசகர திருத்தங்களை திரும்ப பெற வேண்டும். முஸ்லிம்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் சமூக நீதி. நாடு விடுதலை அடைந்தது முதல் இப்போது வரை அரசியல் அதிகாரத்தில் முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. உலகிலேயே அதிக முஸ்லிம்கள் வாழும் நாடுகளின் முதன்மையான நாடாக இந்தியா விளங்குகிறது. ஆனால் இந்திய நாடாளுமன்றத்திலும் பல்வேறு சட்டமன்றங்களிலும் முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவம் குறைந்து கொண்டே செல்கிறது. இதன் பின்னணியில் திட்டமிட்ட தீய சூழ்ச்சிகளும் இயங்கி வருகின்றன. சட்டமியற்றும் மன்றங்களில் முஸ்லிம்களின் பிரதிநிதித்துவம் குறைந்து கொண்டே செல்வது ஜனநாயகத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும். தமிழ்நாடு சட்டமன்றம் உட்பட்ட பல்வேறு சட்டமன்றங்களில் உள்ள முஸ்லிம்களின் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை முஸ்லிம்களின் மக்கள் தொகையை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிலையில் இல்லை. நாடாளுமன்றத்திலும் இதே அவல நிலைதான். மத சார்பின்மை, சமூக நல்லிணக்கம், சமத்துவத்தில் அக்கறை கொண்ட அரசியல் கட்சிகள் உள்ளாட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரையிலான தேர்தலில் முஸ்லிம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும். முஸ்லிம்களின் வாழ் உரிமைகளான விலகும் இந்த இரட்டை கோரிக்கையை வலியுறுத்தி மதுரையில் ஜூலை 6, 2025 அன்று நடைபெற உள்ள எழுச்சி மிகுந்த பேரணியில் அறிவு சார்ந்தவர்களின் மாநாட்டில் குடும்பத்துடன் சார்மிப்போம். உரிமை முழக்கம் ஓங்கி ஒலிக்க, இழந்த உரிமையை மீட்டு எடுக்க மதுரை மண்ணில் அணிதிரள்வோம். அனைத்து இஸ்லாமிய பொதுமக்களும் குடும்பமாக தவறாமல் கலந்து கொண்டு நமது உரிமையை மீட்டெடுப்போம். மறவாதீர். ஜூலை 6. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.